old. The farmer was trying to kill this donkey because it's of no use. So one day the donkey fell into a pit. So farmer thought this is a good occasion. I will fill it with all the dust so the donkey will be buried. So the farmer brought a shovel and he just started digging the dust around and putting it into the pit. So the donkey decided to keep it up. So it shook off. Every time he was putting the dust, it was shaking it off and climbed on the dust. So the farmer again putting the dust. So the donkey, what did it do? It shook it off and again climbed on the dust. So he was trying to cover the pit with the dust. As he was filling the pit with the dust more and more, this donkey was shaking it off and climbing on the dust. So when it came on the top, the donkey was on the ground, walking out. That's how, when you live in this life, when you meet failures, you have to make it a stepping stone to climb it. You should not be discouraged, okay? Every failure should be a stepping stone for you. What did the donkey do? Every time when the dust came down, he shook it up and climbed on that. Okay? Praise the Lord. Okay, you can go for your Sunday class. So for the last 3 weeks I have been speaking to you, not this way, this way. இப்படி அல்ல அப்படி என்று வேதத்திலே அநேக உபதேசங்கள் நமக்கு இருக்குது. இன்னைக்கு I am going to continue on that. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? முதலாவது என்ன பார்த்தோம் நம்ம? பலியே அல்ல இரக்கத்தையே தேவன் விரும்புகிறார் என்று பார்த்தோம். இரண்டாவது உன் வாய் அல்ல தேவனுடைய வாயை உன்னை புகழட்டும் என்று பார்த்தோம். மூன்றாவது முகத்தை அல்ல இருதயத்தையே கர்த்தர் பார்க்கிறார் என்று நாம் பார்த்தோம். நாலாவது என்ன பார்த்தோம்? உன் பேச்சிலே அல்ல பரிசுத்த ஆவியின் பலத்திலே தேவ ராஜ்யத்தின் வல்லமை அடங்கி இருக்கிறது என்று பார்த்தோம். ஐந்தாவது தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையே நோக்குவாயாக என்று பார்த்தோம். ஆறாவது என்ன பார்த்தோம்? தீமைக்கு தீமையை அல்ல தீமைக்கு நன்மையை செய்ய என்று பார்த்தோம். ஏழாவது தனக்கு அடுத்தவனை அல்ல அந்நியரையும் உபயோகிக்க மறக்க வேண்டாம் என்று பார்த்தோம். எட்டாவது மனிதன் அப்பத்தினால் மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒன்பதாவது திருவசனத்தை கேட்பவன் அல்ல அதன்படி செய்பவனே பிழைப்பான் என்று பார்த்தோம். நீதிமான்களை அல்ல பாவிகளையே தேவன் அழைக்க வந்தார் என்று பார்த்தோம். 11வது பரிசேயனை அல்ல ஆயக்காரனையே நீதிமானாக்கினார் என்று பார்த்தோம். அடுத்தபடியாக பின்னானவைகளை அல்ல முன்னானவைகளை நேடி போட வேண்டும். இவையெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கணும். These are all biblical words. வேதத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற அறிவுரைகள். ஏனென்றால் நாம் நம்முடைய சரீரத்திலே செய்கிற வழிகளை தேவன் அங்கீகரிப்பதில்லை. ஏனென்றால் இந்த சரீரம் பாவத்திலே விழுந்து போனது. இந்த பாவத்தின் எண்ணங்கள் எல்லாம் அந்த சரீரத்திலிருந்து தான் உருவாகிறது. சரீரத்துக்கும் ஆவிக்கும் என்றைக்கும் போராட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நம்முடைய ஆவியை உயிர்ப்பித்து விட்டால் சரீரம் இன்னும் உயிர்ப்பிக்கப்படவில்லை. சரீரம் உயிர்ப்பிக்கப்படுவதற்காக நாம் அதை தினந்தோறும் அடக்கி ஆளுகிறோம் ஆவியை கொண்டு. அதுக்குதான் பேப்டிசம் எடுத்தோம். இந்த சரீரத்தை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்ததை விசுவாசத்திலே நாம் அறிக்கை செய்து நாம் சரீரத்தை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து ஞானத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த சரீரம் மறுரூபமாக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து திரும்ப வரும் பொழுது நடக்க போகிறது. அதுவரையிலும் பால் சொல்லுகிறார், இந்த சரீரத்தை நான் அடக்கி ஆளுகிறேன். மற்றவர்களுக்கு பிரசங்கித்த நான்
நானே வேண்டாதவனாகி போய்விடாதபடி இந்த சரீரத்தை அடக்கி ஆளுகிறேன். எத்தனை பேர் நீங்க உங்க சரீரத்தை அடக்கி ஆளுகிறீங்க? குட், எல்லாம் ஆட்டுறீங்க. இந்த சரீரம் என்னைக்கும் உங்களை தேவனுடைய சமூகத்துக்கு விரோதமாக செய்வதற்கு உங்களை தூண்டி கொண்டிருக்கும். அதனாலதான் இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நான் பார்க்க போவது பூமியிலே அல்ல, பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள். பூமியிலே அல்ல, பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள். எத்தனை பேர் பரலோகத்துல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க? சேவிங்ஸ் அக்கௌண்ட். என்ன அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க? பரலோகத்துல அக்கௌண்ட் குமார் பிரதன் பார்க்கிறாரு. என்னடா பரலோகத்துல என்னைக்கு போவோம் நம்ம? இந்த உலகத்துல இருக்கும் பொழுது நமக்கு பரலோகத்துல அக்கௌண்ட் வேணும். இயேசு கிறிஸ்து இதை பற்றி பேசுறார். எங்க உங்க பொக்கிஷம் இருக்குதோ அங்க உங்க இருதயம் இருக்கும். இந்த உலகத்துல உங்க பொக்கிஷம் இருந்ததுன்னா உங்க இருதயம் இந்த உலகத்துலதான் இருக்கும், அது பரலோகத்துக்கு போகாது. அதனால மத்தேயு 6வது அதிகாரம் 19வது வசனத்துல இருந்து 21வது வசனம் வரை வாசிங்க. அது யாரா இருந்தாலும் சரிதான். உலகத்துல உங்க பொக்கிஷத்தை நீங்க அதிகமா சேகரிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய இருதயம் எங்கே இருக்கிறோம். பரலோகத்தை ஒரு நாளும் நோக்கி பார்க்காது. இயேசு வரும் பொழுது நீங்கள் விடப்படுவீர்கள். அதனால இந்த நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் பரலோகத்திலேயும் இருக்கட்டு, பூமியிலேயே இருக்கட்டு, ஆனா உங்களுடைய இருதயம் பரலோகத்தின் காரியங்கள்ல அதிக விருப்பம் உள்ளதா இருக்கட்டு. வாசிங்க 6:19 இருந்து 21 வரை. Matthew 6:19-21. இங்கே திருடனும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடன் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கிறது. ஹalleluya. இப்போ நம்ம பிராக்டிகலா இந்த உலகத்துல பார்த்தா பொன்னையும் வெள்ளியையும் கண்ணமிடுறாங்களா இந்த உலகத்துல? ஆமா, ஒரு நாள் இல்லைன்னா இன்னொரு நாள். நிறைய பேர் சேஃப் டெபாசிட் ரொம்ப நல்லது, அங்கே யாரும் போக முடியாது அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. ஆனா இந்த சாண்டி வந்தது, சேஸ் பேங்க் மட்டும் 20 பேங்க் the safe deposits were destroyed. அவங்களுக்கு எல்லாம் உள்ள இருந்தோம், அவங்களுக்கு செலவுக்கு ஒன்றும் உள்ள இருந்து எடுக்க முடியாது. அநேக சேஃப் டெபாசிட்டுக்குள்ள என்ன வச்சிருக்காங்க தெரியுமா? கட்டுக்கட்டா பணத்தை வச்சிருக்காங்க. அதாவது அங்க கொண்டு இது சேஃப்னு வச்சிருக்கிறாங்க. ஆனா பைபிள் சொல்லுது அங்க இருந்தாலும் அது உங்களுக்கு வேண்டிய நேரத்துல உதவாது. அதே நேரத்துல நீங்க பரலோகத்துல அவைகளை சேர்த்து வைப்பீங்கன்னா உங்களுக்கு தேவைகளை யார் சந்திப்பா? ஆண்டவர் சந்திப்பார். இவங்களுக்கு சந்திக்கப்பட்டதா சாண்டிங்கு இந்த நாட்கள்ல துன்பப்பட்டு இருக்கிறவங்க கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன், பெல்லிகிராம் ஆர்கனைசேஷன் போய் எவ்வளவு உதவி செய்யறாங்க. இது தேவனுடைய ஃபண்ட்ல இருந்து வரக்கூடியது. ஸோ உங்களுடைய ஃபண்டை பரலோகத்துக்கு நீங்க அனுப்பிடலாம், இமெயில்லையோ அல்லது ஜிமெயில்லையோ. இந்த உலகத்துல தேவையானவர்களுக்கு நீங்க கொடுக்கும் பொழுது அது பரலோகத்திலே உங்களுக்கு அக்கௌண்ட் வருகிறது. இயேசு கிறிஸ்து இதை தெளிவாக 25வது அதிகாரத்துல மத்தேயு சொன்னார். யாரும் போக வேண்டாம். கடைசி நாட்கள்ல வலது பக்கமும் இடது பக்கமும் வெள்ளையாடையும் செம்மறியாடையும் நான் பிரித்து விடுவேன் அப்படின்னு வலது பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுவாரு, நான் பசியா இருந்தேன், நீங்க எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க. நான் தாகமா இருந்தேன், நீங்க எனக்கு தண்ணீர் கொடுத்தீங்க. நான் சிறையில இருந்தேன், நீங்க என்ன விசிட் பண்ணீங்க அப்படின்னு ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்றாரு. இன்னொரு கூட்டத்தை பார்த்து சொல்றார், நான் பசியா இருந்தேன், நீங்க எனக்கு ஆகாரம் தரணும். அப்ப ரெண்டு பேருமே கேட்கிறாங்க, எப்போ ஆண்டவரே? அப்போ இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எவைகளை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தேன் என்று சொன்னார். சிறியர் என்று சொல்லும் பொழுது those who are needy. இந்த உலகத்துல நீங்க கொடுக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்க தேவையோடு இருக்கிற ஒரு மனுஷன், பசியோடு இருக்கிற ஒரு மனுஷன், ஒருவேளை தாகத்தோடு இருக்கிற மனுஷன், துணி இல்லாம இருக்கிற மனுஷன், இவங்களெல்லாம் பார்க்கும் போது டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒருவேளை நீங்க அவைகளை பார்க்க முடியலன்னா there are Christian organization.
நான் அந்த சபையில சொன்னேன், என்னைக்காவது ஒரு அக்கௌண்ட்டை தொடங்குங்க, நீங்க மாசந்தோறும் put a fund helping this organization. இது சபைக்கு சொல்லுகிறேன். ஆனா தனிப்பட்ட முறையில you have to help out people. கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவோ வருமானம் தந்திருக்கிறார். நீங்க ஒருவேளை எனக்கு குறைவான வருமானம், எனக்கு வேலை இல்லைன்னு நினைக்கலாம். ஆனா நீங்க என்னைக்கு சாப்பிட்டு இருக்கீங்க. There are people who are not eating. நான் ஒரு ஆர்கனைசேஷன் அட்வர்டைஸ் பண்ணது, நீங்க $1 கொடுத்தீங்கன்னா 2 நாளைக்கு ஃபுல் மீல் ஒரு தேசத்துல பாவங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க. நம்ம $1 போட்டு ஒரு சோடா வாங்கி அந்த சோடாலையும் பாதியை குடிச்சிட்டு பாதியை தூர எரிஞ்சிட்டு போயிடுறோம் இல்லையா? ஆனா அந்த $1ல 2 நாளைக்கு ஃபுல் மீல் somebody will get. எத்தனையோ ஆர்கனைசேஷன் இருக்கு. நீங்க ரொம்ப கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நீங்க $10 ஒரு மாசத்துக்கு ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் கொடுத்தாலும் அதனால 50 பிள்ளைகள் மாசத்துக்கு சாப்பாடு சாப்பிடும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த நாள்ல அவர் கேட்க போகிறார், ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தா அந்த ஐஸ்வர்யனுடைய வாசல்ல லாசர் என்று ஒரு தரித்திரன் படுத்திருந்தான். ஐஸ்வர்யவன் என்னைக்கும் நல்ல சம்பிரமா சாப்பிட்டுக்கிட்டு நல்ல பட்டு உடைகளை உடுத்துக்கிட்டு டெய்லி வெளியே போயிட்டு வந்து அவன் சந்தோஷமா இருந்தான். அவன் சொன்னான், நான் என்னுடைய ஆத்மா திருப்தி அடையும்படி நான் சாப்பிட்டு நன்றாயிருப்பேன் சொல்லிட்டு. ஆனா அந்த வாசல்ல கிடந்தவனுக்கு சாப்பாடு இல்லாம இருந்தது. இவனுடைய கண்கள் அவனை கண்டது, அவனுடைய தேவைகளை அவன் அறியாதபடி அவன் சென்று கொண்டிருந்தான். ஒரு நாள் 2 பேருக்கும் மரணம் வந்தது. உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது? அந்த ஐஸ்வர்யவான் அக்கினியிலே போடப்பட்டான். அக்கினியில் இருந்து அவன் பார்க்கும் பொழுது லாசருவை ஆபிரகாமின் மடியிலே பார்த்தான். அதனாலதான் இயேசு சொன்னாரு, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதுங்க. அதுக்கிட்ட நீங்க பேங்க் அக்கௌண்ட் வைக்காதுங்கன்னு அப்படி சொல்லல. பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதுங்க. பொக்கிஷங்களுக்கும் your need or something different. பொக்கிஷம்னா என்ன தெரியுமா? சேர்த்து வச்சிருக்கீங்க, 25 வருஷம் you are not going to use it. பொக்கிஷம்னா a kind of a treasure, unused treasure. அததான் சொல்றாரு, நீங்க டே டு டே லைஃப்க்கு சேவ் பண்ணி வைக்காதுங்க அப்படின்னு போலீஷா இருக்கு சொல்லல. ஆண்டவர் சொன்னாரு, அந்த மனுஷன்ட்ட ஒரு பணம் கொடுத்தவன்ட்ட சொன்னாரு, நீ போய் அதை புதைச்சு வச்சா பேக்ல போட்டிருந்தீங்கன்னா உனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்குமே சொல்லி. அவர் காட் இஸ் a very wise God. இங்க என்னத்த சொல்லுகிறாருன்னா, நீங்க பொக்கிஷங்களை unused wealth, there are so many unused wealth அப்படி கட்டி 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 எங்கேயாவது வந்து ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க பரலோகத்துல சேர்க்கலாம்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லது நாள் வரும், அன்னைக்கு தேவன் உங்களிடம் அதுக்கு கணக்கு கேட்க போறார். இவைகள் என்ன ஆகிற போகுது? ஒருவேளை அந்த பொக்கிஷங்களை நீங்க தொடாமலே போயிடலாம். அது ஒரு எர்த்குவேக் வரும் பொழுது பூமியில அதாக சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன பூச்சியும் துருவும் அவைகளை தின்று போடும். நீங்க கொண்டு போறதில்லை, கெட்டி கொண்டு போறதில்லை. கெட்டி யாராவது கொண்டு போறாங்களா? நீங்க கெட்டி வச்சிருந்தாலும் அதெல்லாம் உறிஞ்சி விட்டு தான் வருவாங்க. பெட்டர் இப்பவே நம்ம பரலோகத்துல நமக்காக சேர்த்து வைக்க நம்ம முயற்சிப்போம். ஹல்லேலூயா. இந்த அதிகமான பண ஆசையினாலே நமக்கு குடும்பத்திலேயே பிரச்சனை. எத்தனை பேர் அதை உணர்ந்துருக்கீங்க? பண ஆசை வந்துன்னா குடும்பத்துல பிரச்சனை. போதுமே இந்த மனசோடு நீங்க இருந்தீங்கன்னா, கஞ்சி இருந்தாலும் சந்தோஷமா குடிச்சுக்கிட்டு ஆண்டவரை குடிச்சுக்கிட்டு ஹெல்த்தியா இருந்தீங்கன்னா நீங்க சந்தோஷமா இருக்கலாம். அந்த பண ஆசை வந்துட்டுன்னா குடும்பத்துல பிரச்சனை. நீதிமொழிகள் 15:27 எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் Proverbs 15:27. கலைக்கிறான், பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான்,
பரிதானங்களை இருக்கிறவனோ பிழைப்பான். பரிதானம் என்னது? கிஃப்ட்களை எதிர்பார்க்கிறது அல்லது என்னது டிப்ஸ் எதிர்பார்க்கிறது, பரிதானம் வாங்குகிறது. அதாவது நமக்கு கொடுக்கப்படாத காரியங்களை எதிர்பார்க்கிறது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எங்க கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவை பார்த்து பார்த்து என்ன ஆயிரும், நீங்க உங்களுடைய வீடை கலைத்து போடுவீர்கள் என்று இங்க நீதிமொழிகள்ல சாலமோன் ராஜா எழுதுகிறார். அப்போ எதுக்காக பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான் என்று சொல்லியாச்சுன்னா, பொருளாசை வந்தாச்சுன்னா there is no limit. 100 ரூபாய் அப்படி சேர்த்து வச்சுக்கிட்டு அதை தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அடுத்தாப்புல இன்னொரு 100 வந்துட்டுன்னா அதை சேர்த்து வைக்கணும்னு தான் பார்ப்பீங்களே வெளியே. ஒரு தேவை வரும் பொழுது ஒரு ஆளுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு மனசு வராது. அதுல இன்னொரு 100 போட்டு சேர்க்கறதுக்கு. சிலருக்கு இந்த பணத்தை பார்த்து பார்த்தே சந்தோஷம், சாப்பிட மாட்டாங்க. அது வீட்டை குலைக்கும் என்று சொல்லியாச்சுன்னா வீட்டுக்குள்ள அது பிரச்சனைகளை கொண்டு வரும். அநேக காரியங்களை புத்தியோடு அதை செலவழிக்காதபடி அதை நம்ம பிரயோஜனம் இல்லாதபடி சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் சில வேலைகள். அதனாலதான் இங்க சொல்லி இருக்குது பொருளாசைக்காரன். பணம் பாவம் சொல்லல, பணத்தின் மேலுள்ள ஆசை. இந்த ஆசைன்னு சொல்றது அதாவது ரொம்ப மோசமான ஒரு ஆசை மனுஷனுக்குள்ள. அந்த ஆசை கூடிக்கிட்டே தான் போகுமே வழியே ஒரு நாளும் குறையாது. அதனாலதான் சொல்லுகிறார் பொருள் ஆசை, ஆசையை வைக்காதுங்க. அந்த லவ் பற்றி சொல்லும் பொழுதும் do not love the world அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தின் மேல உங்க ஆசைய வைக்காதுங்க. உலகத்துல கொடுக்கப்பட்டவைகள் உங்களுக்கு உபயோகிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஒரு பொருள் கிடைச்சுன்னா அதை உபயோகித்து மறந்து விடுகிறது நல்லது. அதை வச்சு ஆசையோடு அதை தடவி தடவி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பொருளாசை பெருகி கொண்டே இருக்கும். அது குடும்பத்துல குழப்பங்களை கொண்டு வரும். பொருளாசையினால எத்தனை குடும்பங்கள் துன்பத்துல இருக்குது உங்களுக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம். பொருளாசை வர்றதுனால பலவிதமான ஷார்ட்கட் மெத்தட மனுஷன் தேடி போகிறார். எப்படி குறுகிற காலத்துல பெரிய பணக்காரனாயிரலாம். அதுக்கு பேப்பர் இந்த நாட்கள்ல பயங்கரமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. வேலை செய்யாமலே நீங்க 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம்னு சொல்லி எத்தனை பேர் அதில் அப்ளை பண்ணியிருக்கீங்க? வீட்டுல இருந்து 1000 ரூபாய் உண்மையை சொல்லுங்க. நீங்க கம்ப்யூட்டர்ல பார்த்து யாராவது அப்ளை பண்ணியிருக்கீங்களா? நீங்க மீடியா அல்லது இந்த இதுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களை ஏமாத்துறதுக்கு they find new ways. You are the person I have chosen you. I got $100 million to make this work out. Please send $50 immediately. I will tell you what you have to do. அப்படின்னு போட்டுருப்பான். எத்தனை பேர் அனுப்பினீங்க $50? $50. நான் டெல்லியில இருக்கும்போது எனக்கு ஒரு நெய்பர் இருந்தார். He is a Hindu man. ஒரு நாள் ராத்திரி he is a business man. எங்க வீட்டுக்கு வந்தார். ஒரு லெட்டர் கொண்டுட்டு வந்தார். Darwin, I received this letter. I don't want to tell anybody. I have to get this money. Now you have to help me. I told him the story. How many people have been deceived like that? There are people just looking for shortcut methods to get rich. அதனாலதான் சொன்னேன், லக்க நம்பி ஓடாதுங்க. 1 மில்லியன் ஆளுகளை கொண்டு ஒரு ஆளுக்கு லாட்டரி கிடைக்கும். நம்முடைய கர்த்தர் he wants to bless us. The blessing flows on people who are all seeking him. So never run after the lottery and lotto. The sad thing is, last week I told you I have a Catholic sister in my office. She said she walks in the building every day. She will have some news. So last Wednesday when she came in, she shouted to the manager, "I'm lucky, I got $705." So when she came in, I asked her. She said, "I went to my Catholic church in Long Island.
In their basement they had bingo in the church. So she and her daughter played bingo. I don't know what is bingo. So she got progressive bingo. That is $705. Still some money may come. So she said, I'm very happy today. The same lady previous week, one day she was crying. So if you look at these people, they have no steady life. One day full of tears, next day joy. Joy. Up and down, up and down. This is the world. But God has called us to be a blessing. அதனால தான் சொல்லுது, பொருள் ஆசையினாலே குடும்பத்துல வேதனையை பெருக்காதுங்க. அடுத்தாப்புல திருப்தி இல்லாத ஜீவியத்தை கொடுக்கும் இந்த பொருள் ஆசை. திருப்தி இல்லாத ஒரு ஜீவியம். You are not satisfied anytime. Read பிரசங்கி 5:10. Ecclesiastes. The book of Ecclesiastes, chapter 5, verse 10. பிரசங்கி 5:10. திருப்தி இல்லாத ஒரு ஜீவியம். No contented mind. Always you are not contented. If you have the lust for money. Hallelujah. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. சொல்லப்பிரியன் செல்வப்பிரியன் செல்வத்தினால் பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை. இதுவும் மாயை. It is a vanity. Again, Solomon, the man who has experienced and enjoyed the most powerful wealth in this world. Even today they say, nobody has enjoyed such a wealth in the life. Solomon எழுதுகிறார், என்ன சொல்லுகிறார்? பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. பெருந்தேனிக்காரன் சாப்பிடுறதுனால திருப்தி அடைவதை பார்த்திருக்கீங்களா? The gluttonous never satisfied with the food they are eating. அதே போல பணப்பிரியனோ பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை. இதுவும் மாயை. வேனிட்டி. மாயையான உலகத்துல நம்ம இருக்கிறோம். மாயை தேடி ஜனங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. They are not satisfied. Last 2 weeks நீங்க பாத்தீங்கன்னா the millionaires had been committed suicide or killed. Macready அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்க பார்த்திருப்பீங்க. I don't know if you know the newspapers. They are all the people who are in the what world? The fashion world. They have lot of money, but there is no peace in their life. Committed suicide. Her husband committed suicide last week. And there is another family. That man killed his girlfriend. So, இதெல்லாம் எதனால நடக்குதுன்னா பணப்பிரியத்தினால அங்கேயும் இங்கேயும் அலைந்து கொண்டிருக்கிறாங்க. பலவிதமான business they have. But they are not satisfied. But look at a Christian life. A good Christian, go to his house. Whatever he has a peaceful life. He may not be having a very flashy or very luxurious furnitures or something like that. But he may be having little. Whatever he has, he is having peace of mind. He eats whatever he has. So the Bible tells us these are all things will lead us to earn something in the kingdom of God. If you have $10, give $1 to a poor person. That will be credited for you in the kingdom of God. அந்த $1க்கு ஒரு சோடாவை வாங்கி பாதி குடிச்சுட்டு தூர போடுறதை விட அந்த $1 a poor man who does not have it, if you give it, you are credited in the kingdom of God. And you think, what is the reward? When you go there, you will have a greatest reward for that. That's what Jesus is telling. You are living for the things which are perishing in this world. But look at the things which are not going to perish, which you are not seeing now, which we are going to see now, how God is going to So, முதலாவது பார்த்தோம், அதிக பண ஆசையினாலே அவன் தன் குடும்பத்தை கெடுக்கிறான். இரண்டாவது திருப்தி இல்லாத ஜீவியத்தை செய்கிறான். மூணாவது he becomes a foolish man. மூடனாய் மாறி விடுகிறான். Sorry. He turns himself into a foolish man. Jeremiah chapter 17 verse 11. வாசிங்க. எரேமியாவின் புத்தகம் 17:11.
முட்டையிட்டு அவயவம் காத்தும் குஞ்சு பொறிக்காமல் போகிற கௌதாரிக்கு சமனாய் இருக்கிறான். அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டு தன் முடிவிலே மூடனாய் இருப்பான். அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவயம் காத்தும் குஞ்சு பொறிக்காமல் போகிற கௌதாரிக்கு சமானமாய் இருக்கிறான். கௌதாரினா partridge. There is a bird which lays egg but it is never going to catch that. அந்த கௌதாரியுடைய நிலைமை அப்படி, அது குஞ்சு பொறிக்காது, அது என்னதான் முயற்சித்தாலும். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சேர்க்கிறவன், the one who in an illegal way wants to earn money or the wealth of this world, it is not going to help him in the time of his need. What is happening? அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டு தன் முடிவிலே மூடனாயிருப்பான். You know, the people who invest in stocks, there are many people who lost whatever they had because they were greedy. What happens? They buy a stock which is worth $2. They pay $2, buy it. And after a year, suddenly they see the stock price has gone to $100. So if they have bought $100 for $2, they invested $200. Now they are seeing it has gone to $10,000. So somebody advised them, sell it. You just bought it for $200, you are getting $10,000. He will say, no, if I keep it one more year, it will become 1 lakh. He keeps it. And suddenly, the price will come down to $1. And he goes mad. There are so many people who just lost their wealth like that. And they go mad. And they create problem in their family. Because when they are affected by this, it is going to directly affect the family. So don't go for this kind of gamblings. Lottery. எத்தனை பேர் லோட்டோ விளையாடுறீங்க நீங்க? சிரிக்கிறத பார்த்தா விளையாடுவீங்க போலே இருக்கு, இல்லைங்க போல இருக்கு. Don't do that. If you are a Christian, invest your money in the bank. You got regular investment programs. There is no gambling in that. You may get little, but you be happy with that. Never go for a greedy thing. இங்க அதான் சொல்லுகிறார், அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தவர் முட்டையிடுகிறது, ஆனா அது பொறிக்காது. So you go crazy after that. பாதி வழியில you will lose everything. அதனால என்ன டாபிக் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், நீங்க இந்த பூமியில உங்களுடைய ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்காதபடி பரலோகத்துல சேர்த்து வைங்க. You gather your wealth not in this world which is going to be eaten up or stolen away. பரலோகத்துல நீங்க சேர்த்து வைக்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். விசுவாச துரோகத்தை கொண்டு வருகிறது. பொருளாசை விசுவாச துரோகத்தை கொண்டு. எத்தனை பேர் நீங்க துரோகப்பட்டிருக்கீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு பிகாஸ் ஆஃப் பொருளாசை? Good friends, they are separated because of the lust for money, lust for wealth. எல்லாம் நல்லா போகும்போது நல்லா இருப்பாங்க, ஆனா when there is a problem comes, that there is a chance that may lose money, that you try to deceive one another. விசுவாசத்தை துரோகம் கொண்டு வருகிறது, apostasy. அல்லது நம்முடைய விசுவாச வாழ்க்கையில கூட அது அப்ளிகபிளாக இருக்குது. 1 தீமோத்தேயு 6:10 வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:10. 1 தீமோத்தேயு 6:10. பணஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால்
தங்களை உருவக்குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. It is the root cause of all evil. இங்க பணம் சொல்லல. Just remember, it's not telling the money, but பண ஆசை. 100 இருக்கதை 200 ஆக்கிடுவோமே, 200 ஆக்கிறத 400 ஆக்கிடுவோமே. நிறைய பேர் ஐடியா கொண்டு வருவாங்க. Don't fall into the trap. What you have, go to God, bless it. What belongs to Him, give it to Him, and live your happy life. You will be happy. There is no trouble. When you get up in the morning, there is no burden. Yes. But if you go in this, என்ன சொல்லியிருக்கீங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்துன்னா என்னது? சிலர் அதை இச்சித்து என்ன செய்றாங்க? They go into invest in areas where God has not called you. You deprave God's money and invest in your business. Never think that you will prosper. It is going to bring distraction in your life. Maybe the money will increase, but your life is not going to be peaceful. You lose your peace. You don't get sleep in the night. And one day you will sit and regret. So, don't give it. அதாவது சொந்த புத்தி இல்லைன்னா சொல்லுவார் புத்தியாக வேணும். There are people who have already experienced, I tell you. Listen to them. சிலர் நான் போய் அடிபட்டாதான் எனக்கு புத்தி வரும்னு சொல்லுவாங்க. Even the temptation of the world is like this. I have to go and I have to just drown. Then only I get something in mind. Don't do that. என்ன சொல்லியிருக்கு? விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளாலே இது சபையில சொல்லுறாரு, உலகத்தை சொல்லல. பண இச்சையினால எத்தனை சபைகள் அழிக்கப்பட்டிருக்கின்றன, எத்தனை குடும்பங்கள் ஒன்று கொண்டு விரோதமாக இருக்கின்றன. ஏன்னா இயேசு கிறிஸ்து பணத்தை யார் கையில் கொடுத்தாரு? இயேசு கிறிஸ்து பணத்தை யார் கையில் கொடுத்தாரு? யூதாஸ் காரியோத் கையில் கொடுத்தாரு. யூதாஸ் யாரு? இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த மனிதன். யூதாஸ் யாரு? அவன் கள்ளனாய் இருக்கிறான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அறிந்து பணத்தை அவன் கையில கொடுத்தார். ஏன்னா அந்த பணம் அழிந்து போகும்னு இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அவர் நல்ல சீஷர்களை பணத்தை கொடுக்கல. பண இச்சை உங்களை டிஸ்ட்ராய் பண்ணும் கண்டிப்பா. அதனால உங்களுக்கு என்ன கிடைக்குதோ, சம்பளம் கிடைக்குதா, கர்த்தர் சமூகத்துல கொண்டு ஜெபித்து கர்த்தருக்கு கொடுக்க போர்ஷனை கொடுத்துட்டு நீங்க உங்களுடைய செலவு பாருங்க, தேவன் அதை ஆசீர்வதித்தருவார். அதுல அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால மனம் திரும்புங்க. உலகத்தை பார்த்து போடாங்க. நான் சொன்னேன், சில எனக்கு தெரிஞ்சவங்க நம்மளை கண்ட உடனே திரும்பி நின்றுறாங்க. இந்த கடையில போயாச்சுன்னா டென்டிஸ்ட் ஸ்டோர்ல திடீர்னு அங்க முக்கில் போய் நின்றுடுவாங்க. பார்த்தாச்சுன்னா ராவிட்டு இருப்பாங்க. உலகம் செய்துட்டு போட்டு நீங்க ஏன் போறீங்க? சின்ன டெம்டேஷன்ல எல்லாம் விழாதுங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவி குத்தி கொண்டிருக்கிறார்கள். முடிவிலே அது துன்பத்தை கொண்டு வரும். எல்லாம் முடிவுல துன்பம் வரும்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ரீட் புக் ஆஃப் ஜேம்ஸ் 5:3. யாக்கோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனம். யாக்கோபு 5:3. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது, அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாயிருக்கும். அக்கினியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். அது உங்களுடைய மாம்சத்தை தின்னும். அதனுடைய துரு. இது எதுக்காக சொல்லப்பட்டிருக்கிறதுனா, நாட்கள் வரப்போகுது, எல்லாரும் அக்கினியால எரியப்படும் பொழுது. இப்போ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ரஷ்யால மீட்டியார் வந்தது. 1000 people have been affected.
அப்போ தீ எரியும் பொழுது பொண்ணை எடுக்க போவீங்களா, தீயில இருந்து தப்பி போடுவீங்களா? கடைசி நாட்கள்ல பொன்னைய வெள்ளையை தூர எரிஞ்சுக்கிட்டு ஜனங்கள் தங்களுடைய உயிர் தப்போ ஓடுவாங்க அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பொன்ன வெள்ளியை is not going to give life in the time of trouble. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி நாளத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து கொண்டிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இந்த நாட்கள்ல நம்முடைய ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்வதற்காக நம்ம என்ன செய்யணும்? அதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, உங்களுடைய பொக்கிஷத்தை இந்த உலகத்துல சேர்த்து வைக்காதுங்க, தேவனுக்காக செய்யக்கூடியதை செய்யுங்க. You live your life. He is not telling that you throw away everything. ஒரு பணக்கார வாலிபனை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னாரு, அவன் கேட்டான், நான் பரலோக ராஜ்யத்துக்கு வர என்ன செய்யணும்னு சொல்லிட்டு, அப்போ அவர் சொன்னாரு, நீ எல்லா கட்டளைகளையும் போய் கை கொள் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு சொன்னா, அவன் சிறு பிள்ளையில இருந்தே நான் எல்லா கட்டளைகளையும் கை கொண்டிருக்கிறேன். இயேசு அவனுடைய இருதயத்தை பார்த்ததுனால சொன்னாரு, உனக்கு உண்டானவைகளை விட்டு கருத்தருக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி. எல்லாரையும் பார்த்து அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உங்க மனசு பொருளாசையில் இருந்துன்னா அப்படிதான் சொல்லுவார் ஆண்டவர். உங்களுக்கு உள்ளவைகளை விட்டு தரித்திரருக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்று. ஏன்னா உங்க பொருளாசை உங்களை வந்து சிறைப்படுத்தி இருக்கிறது. அவனுடைய இருதயத்துல அவன் எல்லா ட்ரெடிஷனல் வேயும் செய்தான். சர்ச்சுக்கு போனானா போனான், காணிக்க கொடுத்தானா கொடுத்தான், ஃபாஸ்டிங் பிரேயர் செய்தானா செய்தான். ஆனா என்ன இல்லை, கர்த்தருடைய நீதி இல்லை, கர்த்தருடைய நியாயத்தை குறித்து அறியாதபடி இருந்தார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களுடைய காணிக்கைகளை விரும்பல, இரக்கத்தை விரும்புகிறேன்னு சொல்லிட்டு. தேவன் உங்களுடைய பணத்தை வச்சுக்கிட்டு he is not going to build anything. Everything belongs to him. But whatever you are giving, it has to be given to people who are in need. இரக்கத்தை விரும்புகிறார். சாப்பாடு இல்லாதவங்களுக்கு நீங்க சாப்பாடு கொடுக்க வசதி இருந்துன்னா கொடுங்க. குடிக்கிறவங்களுக்கு தெரிந்து பணத்தை கொடுக்காதுங்க. If you know somebody is drinking, don't give the money. Take him to the shop and get him the food. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதாவது ஒரு மைல் வரவங்களை ஒருவன் பலவந்தப்படுத்தினால் go the second mile. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, உங்களை ஒருவன் ஒரு மைல் உங்களோடு நடக்க உங்களை பலவந்தப்படுத்தினா நீங்க 2வது மைலையும் நடக்க அப்படின்னு சொல்லி. என்னுடைய வாழ்க்கையில நான் என்னுடைய அர்த்தத்தை அறிந்து கொண்டேன். எப்படின்னா, நான் ஏழைகள் மத்தியில ஊழியம் செய்துட்டு இருக்கும்போது டெல்லியில ஒரு நாள் ஒரு பாவப்பட்ட மனிதன் வந்தான் என்கிட்ட. வந்து நான் போபால்ல இருந்து, டெல்லியில இருந்து போபால் வந்து ஒரு 200 மைல் இருக்கும். நான் போபால்ல இருந்து டெல்லி வந்தேன் வேலை தேடி. என்னுடைய பேக் களைச்சு போச்சுது, எல்லாம் களைச்சு போச்சுது. இப்போ நான் வந்து போபாலுக்கு திரும்ப போனோம், எனக்கு டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ விட்டு சொன்னேன், நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறோம், முடிகிறது வரை உட்காந்து நான் வந்து ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் உட்காந்துருக்கான். ஜெபம் முடிஞ்ச உடனே நான் என்னுடைய ஒரு ஃப்ரெண்டை சொன்னேன், இவரை டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு போய் போபாலுக்கு டிக்கெட் எடுத்து இவரை ட்ரெயினில் இருந்து ஏற்றி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டேன். அப்போ என்னுடைய ஃப்ரெண்ட் அவரை கூட்டிகிட்டு போனாரா. போகிற வழியிலே ஒரு இடத்துல நிறுத்தி, அந்த காசு கொடுத்தாங்கள அதில் பாதியை எனக்கு வந்து பாதியை நீ வச்சுக்க அப்படின்னு. என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஏமாற்றப்படுகிறவர். அவர் சொன்னாரு, வா உனக்கு போபால் தானே போகணும், உன்னை ஸ்டேஷனில் கொண்டு போய் ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயினில் ஏற்றி விட்டுறேன்னு சொல்லி. அவர் எனக்கு ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டார். அதாவது ஒரு மைல் தான் அவங்க உங்களை எதிர்பார்ப்பாங்க. when you go the second mile you will find out the truth. ஆனா நம்ம போறதில்லை. we are in a hurry. if you want to help somebody, study them properly, don't throw away your money. You have to go the second mile to help them. Then you will know what is the truth. நிறைய பேர் பலவிதமான வழியில மற்றவங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க. அதனால முடிவிலே துன்பத்தை கொண்டு வரும் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனம் பார்க்கலாம், 1 தீமோத்தேயு 6:19. நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்துக்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு.
தீமோத்தேயுவுக்கு பவுல் கட்டளையிடுகிறார், சபைக்கு நீ கட்டளையிடு, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வரும் காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. So this is a commandment to the church. While you are gathering your wealth, are you possessing everything and accumulating, doing nothing? Bible சொல்லுது, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வரும் காலத்திற்காக, your eternal life is more important. அதனால தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. So the church has to start a fund for the poor, and every individual needs to do something for helping the needy people. ஆனா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாம அதுல செய்யறதுல பிரயோஜனம் கிடையாது. First thing is you have to get eternal life. Then your life should follow the things commanded by the eternal life. அடுத்தபடியாக இப்ப என்ன பார்த்தோம்? பூமியில அல்ல உங்களுடைய பொக்கிஷத்தை பரலோகத்துல நீங்க சேர்த்து வைங்க. அடுத்தபடியாக தரிசித்து அல்ல விசுவாசித்து நடக்கிறவனே பாக்கியவான். The one who see and walk, not the person. One who walk by faith is the blessed one. Walk by sight is not the blessing. Walk by faith. கர்த்தர் சொல்லுகிறார், தரிசித்து அல்ல, பார்த்து அல்ல, அல்லது கண்களினால் காண்கிறவைகளை அல்ல, விசுவாசத்தினாலே பார்க்கிறவைகளை நீங்கள் செய்வீர்களானால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசத்தில் நடக்கிறீங்க? வெரி குட், பிரைஸ் தி லார்ட். விசுவாசம் லாட்டரி கிடைக்கும் விசுவாசத்தில் இல்லை, தேவனுடைய வசனத்தின் மேல் விசுவாசம். சிலர் அதுக்காக ஸ்பெஷலா ஜெபிக்க வருவாங்க, எனக்கு லாட்டரி வாங்க, எனக்கு மேனேஜர் வாரந்தோறும் லாட்டரி வாங்குவார். அவர் வாங்கிட்டு அன்னைக்கு சாயங்காலம் போகும்போது எனக்கு சொல்லிட்டு போவார், ராஜ் 10% தரிசித்தல்ல விசுவாசித்து நடப்பவனே பாக்கியவான். 2 Corinthians 5:16. 2 Corinthians 5:16. No, 2 Corinthians 5:6. Sorry, 5:6. 5வது அதிகாரம் 6வது வசனம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசி, நாம் சொல்லும் பொழுது அவர் சபையை பார்த்து சொல்கிறார். உலகம் தரிசித்து நடக்குது, எவைகளை பார்க்கிறார்களோ அவைகளை நம்பி போகிறாங்க. நம்மவோ நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம். விசுவாசம் என்ன? நம்முடைய விசுவாசம் எதுல இருக்குது? தேவனுடைய ராஜ்யத்துல இருக்குது. இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் தேவனுடைய ராஜ்யத்துல வலது பார்சத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். அவரை பின்பற்றுகிற நான் அந்த விசுவாசத்தோடு நடக்கும் பொழுது நான் தரிசித்து நடப்பதில்லை. இந்த உலகத்துல தரிசித்து நடப்பதற்கு அநேக உபதேசங்கள் உண்டு, ஆனால் அவைகளை பார்த்து நாம் ஏமாந்து விடக்கூடாது என்று பேதுரு சொல்லுகிறார். 1 பேதுரு 1:8-9 வாசிங்க. 1 பேதுரு, 1 Peter chapter 1:8 and 9. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை பார்த்திருக்கீங்க? எத்தனை பேர் பிதாவை பார்த்திருக்கீங்க? பிதாவை பார்க்க முடியுமா? இதெல்லாம் பைபிள்ல இருந்து தெரிஞ்சுக்கணும். உங்களை ஏமாற்றுகிறவங்க எதையா சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிடுவாங்க. Don't get fooled. வாசிங்க. நீங்கள் காணாமல் இருந்தும் அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூர்கிறீர்கள். அவரிடத்தில் நம்ம எல்லாரும் விசுவாசிகள். இங்க கூடி இருக்கிறதுக்கு காரணம் எதுக்கு? நீங்க யாராவது கர்த்தரை பார்த்திருக்கீங்களா? இல்ல. நீங்க யாரும் காணாமல் இருந்தும் அவரை விசுவாசித்திருக்கிறீர்கள். This is the work of the Holy Spirit. இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தோம். அப்போ அவரிடத்தில் அன்பு வைத்தோம், அவரை கண்டு இல்ல, விசுவாசித்து.
அவரிடத்துல விசுவாசம் வைத்தோம், அவரை கண்டில்ல. அவருடைய நாமத்துல விசுவாசம். விசுவாசம் எங்க இருந்து வந்தது? வேதத்தை வாசித்ததுனால. நமக்குள்ள வேதத்தை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தாலும் அந்த விசுவாசம் பலப்படும். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யாதபடி யாரும் விசுவாசிக்க முடியாது. உலகத்துல ஏன் விசுவாசிக்காம இருக்கிறாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர்களுக்கு அவர்கள் செவி கொடுப்பதில்லை. அதுக்கப்புறம் வாசிங்க. சொல்ல முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். அப்போ விசுவாசத்தின் பலன் என்ன? ஆத்தும ரட்சிப்பு. விசுவாசத்தின் பலன் இந்த உலகத்தில் உள்ள ஆதாயம் இல்ல. விசுவாசத்தினாலே உங்களுடைய ஆத்தும ரட்சிப்பு. You got the salvation of your soul. Because of this, இந்த வசனம் ரொம்ப முக்கியம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை நீங்கள் தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள். சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. எத்தனை பேர் இந்த சந்தோஷத்துல இருக்கீங்க? ஹல்லேலூயா. இந்த சந்தோஷம், ஹல்லேலூயா. இந்த சந்தோஷம் விசுவாசிகளுக்குள்ள இருக்கணும். இந்த சந்தோஷம் பொருள் வர்றதுனால போறதுனால இல்ல. உலகத்துல நம்முடைய சூழ்நிலைகளினால இந்த சந்தோஷம் வர்றதில்லை. இது eternal joy comes through the Holy Spirit. பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பதும் அல்ல. நல்ல சாப்பிட்டோன்னு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை பற்றி சொல்லல. அந்த சந்தோஷம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு வயிறு வலி வந்துட்டுன்னா ஓடிடும். ஐயோ இவ்வளவு ஏன் சாப்பிட்டேன், கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷம் இல்லை. இது என்ன சொல்லி இருக்குது? சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்திருக்கிறதுமாகிய சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. அதனாலதான் பரிசுத்த ஆவியினால நிறைஞ்சு நீங்க ஜெபிக்கணும்னு சொல்றது. தேவனுடைய சமூகத்துல நம்ம ஒருவேளை வியாதியா படுத்திருந்தா கூட you will have that joy because you have a hope. You are not lost. இன்னைக்கு நான் எங்க போனாலும் அடுத்த வினாடி யாரோடு இருப்பேன்? ஆண்டவரோடு இருப்பேன் என்று நிச்சயம் இருந்தேன்னா, அல்லது மற்றவங்களுக்கு எல்லாம் என்னன்னா மரணத்தை கண்டு பயம். ஐயோ என்ன ஆயிரும், மரணம் கிட்ட வர வர இங்க நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை வந்துடும். ஆனா இங்க என்னன்னா சந்தோஷமாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகி ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். Hallelujah. You have a hope that you will have a salvation which will lead us into eternal life. That joy is going to be eternal. அது முடிந்து போகாதது. பவுல் சொல்லுகிறார், நான் அதை விரும்புகிறேன், ஆனாலும் இந்த ஜனங்களை ரட்சிப்பதற்காக என்னுடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் இந்த ஜனங்கள் மத்தியில் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி. He wants to be with the Lord, but he wants to be with the people so that he can lead more people to Christ. கர்த்தருக்குள்ள இவர்களை நடத்துவதற்காக நான் கொஞ்ச நாள் இந்த பாடை ஏற்றுக்கொள்கிறேன் என்று பவுல் ஏற்றுக்கொள்கிறார். யாத்திராகமம் 33:20 வாசிங்க. தேவனை யாரும் பார்க்க முடியாது, ஆனா இயேசு கிறிஸ்துவ தரிசனத்துல நீங்கள் காணலாம். ஏன்னா அவர் சரீரத்துல வந்ததுனால தேவனை யாரும் காண முடியாது. வாசிங்க. நீ என் முகத்தை காண மாட்டாய். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் முகத்தை காண மாட்டாய். ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது. தேவனை யாரும் பார்க்க முடியாது. அவருடைய மகிமை, it's a marvelous light. Nobody will be able to. நீங்க சூரியனையே கண்ணை திறந்து பார்க்க முடியாது. அந்த சூரிய ஒளியை விட இது மிகவும் கூடுனது. அதுல nobody will be able to even look at God. அதனால மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நீ என் முகத்தை காண மாட்டாய். ஒரு மனுஷன் என்னை கண்டு உயிரோடு இருந்ததில்லை. தேவனை கண்டு யாரும் உயிரோடு இருந்ததில்லை. அவருடைய நிழலை மோசேக்கு அவர் காட்டுகிறார். அவரை ஒரு மலையின் கிளப்ல கொண்டு வைத்து தன்னுடைய கைகளை அடைத்து அவர் கடந்து போன பிறகு அவருடைய மகிமையின் பின்புறத்தை தேவன் அவனுக்கு காட்டுகிறார். இன்னொரு வசனம் வாசிங்க. யோவான் 1:18 வசனம். யோவான் 1:18.
John chapter 1 verse 18. தேவனே ஒருவன் ஒரு காலமும் தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. வசனம்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஊழியக்காரங்க வந்து பல தரிசனங்களை உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏமாந்து போகாதுங்க. தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். So Jesus, when he was here, he told the disciples, you want to see the Father, you are seeing me. If you have seen me, you have seen the Father. யாரும் பிதாவை கண்டதில்லை. பிதா வந்து ஒருவரும் சேரக்கூடாத மகிமையான இடத்துல இருக்கிறார். அந்த மகிமையில நம்ம போனோம்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் போக முடியும். அதனாலதான் நம்மையே இயேசு கிறிஸ்துவை போல மாற்றுகிறதுக்காக இந்த நாட்கள்ல நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். We are going to be transformed like Jesus. ஒன்று யோவான்ல வாசித்தீங்கன்னா அவரை போல நாம் மறுரூபமாக போகிறோம். அவர் வரும் பொழுது அந்த ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் தான் தேவனுடைய பிரசன்னத்துல போக முடியும். அதுக்காக வேண்டிதான் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். பரிசுத்தமாகுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால நம்மை கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால இந்த உலக ஆசைகள்ல இருந்து நம்ம விடுபட வேண்டும். உலக ஆசையில இன்னொரு வசனம் வாசிங்க. யோவான் 5:37. John 5:37. Hallelujah. Don't fool yourself. என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சொல்லும்போது பிதா இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் பிதாவை சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. சோ இதெல்லாம் எதை சொல்லுகிறதுனா நம்ம விசுவாசிக்கிறது கண்டல்ல. நம்ம சிலர் சொல்லுவாங்க அவர் வந்து என்கிட்ட பேசிட்டு அப்பதான் விசுவாசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. தேவன் பேசுவார், இருதயத்துல பேசுவார். பல விதத்துல அவர் தேவன் நம்மளோட உறவு கொள்ள முடியும். ஆனா அவரை யாரும் கண்டதில்லை. We have to be very clear about that. கொலோசியர் 1:15. Colossians 1:15. கொலோசியர் 1:15. அதர்சனமான சரி, இன்னொரு நாள் வாசிக்கும் சரியா? அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். He is the firstborn. Who? Jesus is the firstborn, and he is going to call us his brothers, that we are going to be born again to go with him as he was born first. இயேசு கிறிஸ்து நமக்காக வழியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எதுக்கு? அதரிசனமான அந்த தேவனை தரிசிப்பதற்கு. அவர்கிட்ட யாரும் ராக்கெட்ல போக முடியாது. people are trying. இப்போ மார்ஸ்ல போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. I don't know whether you read the news. மார்ஸ்ல போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 530 நாள் ஆகும். just one way போய் சேர்றதுக்கு. there are a group of people who are funding. They wanted to travel. So government is not willing to take the enterprise. So private institutions are collecting money. People are planning to go to Mars. எவ்வளவு நாள் ஆகும் போறதுக்கு? one way 536 days or something. அங்க போய் என்ன நடக்கும்னு தெரியாது. திரும்ப வருவாங்களா என்னன்னு சொல்லிட்டு. But people are in a mad rush. But கர்த்தர் அவருடைய மகிமையான தரிசனத்துக்காக இயேசு கிறிஸ்துவை நமக்கு அனுப்பி என்ன சொல்லியிருக்கீங்க? அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம். யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக அவரை வெளிப்படுத்தி அவருடைய ராஜ்யத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக அவர் முதல் பேரான குமாரனானார். He is the firstborn. மனுஷன் செய்ய முடியாததை இயேசு கிறிஸ்து
கிறிஸ்து செய்து நமக்கு அந்த பரலோக ராஜ்யத்துல போறதுக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதனால எத்தனை பேர் நீங்க இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டீங்க? சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதவங்க அவருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. மனுஷனுடைய முயற்சியினால மனுஷன் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அதற்காக வேண்டிதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து நமக்காக மரித்தார். மரித்து போனவர்களும் இயேசுக்குள்ள மரித்திருந்தால் முதலாவது எழும்புவார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதனால nobody needs to worry if you have received Jesus Christ. You believed on the Lord Jesus Christ and you will be saved. நீங்க அவரை உண்மையா ஏற்றுக்கொண்டீங்கன்னா அவருடைய மரணத்துக்கு ஒப்பான ஞான ஸ்நானத்துல உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கணும். நான் திரும்பியும் அதை want to take it over sometime. The basic principle of receiving Jesus Christ. இன்னொரு வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:17. ஹalleluya. 1 தீமோத்தேயு 1:17. First Timothy 1:17. நித்தியமும் அழிவில்லாமையும் அதர்சனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவரும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அவர் நித்தியமுள்ளவர், அழிவில்லாமை உள்ளவர், அதர்சனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ அவ்வளவு பெற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல நம்ம கொண்டு போறதுக்காக தன்னை தானே முதற் பேரான குமாரனாய் கொடுத்திருக்கிறார். அந்த முதற் பேரான குமாரனை ஏற்றுக்கொண்ட நாம் அவருடைய சகோதரராய் அவரோடு சேர்ந்து நாமும் மறுரூபப்பட போகிறோம். A day is coming, we will be transformed in a split of a second. கண்மூடி கண் திறப்பதுக்குள்ள யாரெல்லாம் கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறாங்களோ you will be transformed and you will be taken up. மத்திய வானத்துல நீங்கள் எடுக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசம் பண்ணீங்கன்னா அந்த நாள்ல விடுபட்டுருவீங்கன்னு வேதம் சொல்லுகிறது. என்ன ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:16. இதெல்லாம் எதுக்காக சொல்லுகிறேன்னா அவர் அத்தரிசனமானவர். இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு குழந்தையை போல இந்த உலகத்துல வந்தாரே. He is the living God. ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே கனமும் இல்லை. அப்ப மனுஷன் அவனுடைய முயற்சியில தேவனை காணவே முடியாது. மனுஷன் நிறைய கதைகளை சொல்லலாம், அதை கண்டோம் அதை கண்டோம் சொல்லிட்டு. வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஒருவரும் காணக்கூடாதவருமா இருக்கிற அந்த தேவனிடம் நம்மை அழைத்து செல்வதற்காக இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆயத்தம் தான். There is no way. கொஞ்ச நேரம் நான் பழைய அந்த அழுக்குக்குள்ள போயிட்டு வந்துடுறேன். நான் சொன்னேன் பண்ணி தான் திரும்ப திரும்ப கழுவி விட்ட பிறகு அழுக்குக்குள்ள ஓடும். பண்ணி எங்க ஓடும்? சேற்றுக்குள்ள திரும்ப திரும்ப. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் நம்ம கழுவப்பட்டுட்டோம். பரிசுத்தத்தினால நிரப்புறதுக்காக தேவன் அழைத்து இருக்கிறார். கஷ்டம் வந்தாலும் பரிசுத்தத்தை விட்டு அசுத்தத்திற்கு போக வேண்டாம். பிசாசு சொல்லுவான் கொஞ்ச நேரம் அந்த அழுக்குல வந்தீங்கன்னா உனக்கு சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் அந்த அழுக்குக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. சரி, என்ன ஒன்று பார்த்துக்கலாம். He has given us the புது வாழ்வு, new life. Romans 6:4. How many of you have got a new life? The old life has passed away. எல்லாருக்கும் புது வாழ்வு தொடங்கிட்டுதா? புது வாழ்வுன்னா உலகத்துல கல்யாணத்துக்கு எதை சொல்லுவாங்க புது வாழ்வு? இது வந்து ஸ்பிரிச்சுவல் நியூ லைஃப், புது வாழ்வு. Romans 6:4. நாமும் புதிதான ஜீவனுள்ளவராய் நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளும்
மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஞானஸ்நானத்தை பற்றி தெளிவாக சொல்லுகிறார். ஞானஸ்நானம் எதுக்கு இம்பார்ட்டன்ட்? அது உங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்காது. ரட்சிக்கப்பட்டவங்க நீங்க ஞானஸ்நானம் எப்படி எடுக்கணும்? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்திலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். எத்தனை பேர் ஞானஸ்நானத்திலே இந்த போதனை பெற்றீங்க? When you are baptized, when you went into the water, did they tell you you are buried for your old body, sinful body? எத்தனை பேர் அப்படி ஞானஸ்நானம் எடுத்தீங்க? இது அடக்க ஆராதனை எத்தனை பேர் எடுத்தீங்க? உங்களுடைய ஞானஸ்நான ஆராதனை அடக்க ஆராதனை. தைரியமா சொல்லு கை. இது ஒரு சடங்காச்சாரம் இல்ல. உங்களுடைய பழைய பாவ சரீரத்தை அடக்கம் பண்ணுகிற ஆராதனை தான் ஞானஸ்நானம். அதான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அதுதான் ஞானஸ்நானம். அதனாலதான் நம்ம இப்ப புதிய ஜீவனோடு உயிர் தெழுந்து இருக்கிறோம் தேவனுடைய மத்தியிலே. வேற ஞானஸ்நானம் கிடையாது. ஞானஸ்நானம் சொல்லியாச்சுன்னா தேவனோடு